வணக்கம். அடுத்து இந்த அணியில ரொம்ப ஒரு கொஞ்சம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 அணி இருக்கு. அதாவது 2க்குமே சில பேர் வேறுபாடு தெரியாமலே இந்த அணிக்கு அந்த அணி எழுதுறாங்க, அந்த அணிக்கு இந்த அணி எழுதுறாங்க. அது 2க்கும் உள்ள வேறுபாடு மட்டும் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுங்க. சொற்பொருள் பின் வருநிலை அணி. சொல், பொருள், பின் வருநிலை அணி. வரும் நிலை அணி அப்படின்னு ஒரு அணி இருக்குது. இன்னொன்று சொல் பின் வருநிலை அணி, வருநிலை அணி அப்படின்னு 2 இருக்குது. இது சொற்பொருள் பின் வருநிலை அணி, இது சொற்பின் வருநிலை அணி. சொற்பொருள் பின் வருநிலை அணிக்கும் சொற்பின் வருநிலை அணிக்கும் உள்ள வேறுபாடை நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு திருக்குறள்லையோ அல்லது ஒரு பாடல்லையோ ஒரு சொல்லு திரும்ப 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 ஒரே பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொற்பொருள் பின் வருநிலை அணி. ஒரு சொல்லு ஒரு பாடலில் திரும்ப திரும்ப வெவ்வேறு பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொற்பின் வருநிலை அணி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேலே உள்ளதுக்கு உள்ள ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நோய் நாடி, நோய் நாடி, நோய் முதல் நாடி இல்லையா? முதல் நோய் முதல் நாடி, அது தணிக்கும். வாய் நாடி, அது தணிக்கும். தணிக்கும். வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இதுதான் உங்களுக்கு வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நோய் நாடி, நோய் முதல் நாடி, இந்த நோய் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் வியாதி என்ற பொருளை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நோய் நாடி, நாடினா ஆராய்ந்து, நோய் முதல் நாடி அதை ஆராய்ந்து, வாய் நாடி மீண்டும் ஆராய்ந்து. அப்போ நாடி என்ற சொல் திரும்ப திரும்ப ஆராய்ந்து, ஆராய்ந்து என்ற ஒரே பொருளே தருது. முதல்ல நோயை ஆராயணும், அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு ஆராயணும். அதற்கு பிறகு அதை தணிக்கக்கூடிய மருந்து என்னன்னு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா அந்த நோய் போகும் என்பது தான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும். வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறள். இதில் நாடி என்ற ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்தாலும் ஆராய்ந்து என்ற ஒரே பொருளே தருது. ஆராய்ந்து என்ற ஒரே பொருளை தான் தருது. அப்படியே ஒரு சொல் பாடல்களில் திரும்ப திரும்ப ஒரே பொருளை, அதே பொருளை கொடுத்தால் அது சொற்பொருள் பின் வருநிலை அணின்னு பேர். அதாவது சொற்பொருள் பின் வருநிலை அணி அப்படின்னு பேர். அதாவது சொற்பொருள் பின் வருநிலை அணி அப்படின்னு பேர். சொற்பின் வருநிலை அணினா என்ன அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒன்று தான். இப்போ உதாரணமாக
துப்பார்க்கு என்ற திருக்குறள் எடுத்துக்குவோம். துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, மறுபடியும் துப்பார்க்கு, துப்பாய, தூவும் மழை. இந்த தூவும் மழை அப்படிங்கிறது இந்த இடத்துல இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்கனவே நான் அளபடை நடத்தும் போது சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தூவும் என்று அளவெடுக்கிறதுனால அளவெடுத்தா இன்னிசலபடை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அளவெடுத்தாலும் இது இசை நிறை அளபடின்னு தான் சொல்லணும், அல்லது செய்யுள் அளபடின்னு சொல்லணும். ஏன்னா இன்னிசலபடியாக இருந்தால் அளவெடுத்தா இன்னிசலபடை தான். ஆனால் அதுக்கு 3 அசை வரணும். 3 அசை வந்து அளவெடுத்தா தான் அது இன்னிசலபடை. 2 அசையில் அளவெடுத்துச்சுன்னா அது இசை நிறை அளபடை. அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த திருக்குறளை பாருங்கள். துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு, துப்பாய அப்படின்னு ஒரு 5 இடத்துல துப்பு என்ற வார்த்தை வந்திருக்குது. இந்த துப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதலில் அதோடைய பொருள் என்ன? துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி அப்படின்னா உணவை உண்டாக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவியாகவும், துப்பார்க்கு துப்பாய அவர்களுக்கு உணவாகவும் மாறுவது மழை அல்லது பயன்படுவது மழைன்னு சொல்கிறார். இந்த இடத்துல உள்ள துப்பார்க்குன்னா இந்த இடத்துல உள்ள துப்புக்கு உணவை உண்டாக்கக்கூடிய உழவருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல உள்ள துப்புக்கு என்ன அர்த்தம்? உணவை உண்டாக்கக்கூடிய உழவருக்கு உணவை உண்டாக்கக்கூடிய, இந்த இடத்துல உதவியாகவும். அப்போ ஒரு இடத்துல உழவர், ஒரு இடத்துல உண்டாக்கக்கூடிய, ஒரு இடத்துல உதவி. இந்த இடத்துல மறுபடியும் துப்பார்க்கு அந்த உணவை உண்டாக்கக்கூடிய உழவர்களுக்கு, துப்பாய உணவாகவும் மாறுவது மழை. அப்போ துப்பு என்ற வார்த்தை இந்த திருக்குறளில் திரும்ப திரும்ப வந்து உழவர்கள், உணவு, உதவி என்று வெவ்வேறு பொருளை தருகிறது இல்லையா? அப்படி வெவ்வேறு பொருளை கொடுத்துச்சுன்னா அதுதான் சொற்பின் வர்நிலை அணி அப்படின்னு பேர். சொற்பொருள் பின் வர்நிலை அணி அப்படின்னா ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு பொருளை கொடுக்காம ஒரே பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொற்பொருள் பின் வர்நிலை அணி. என்ன உதாரணம்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். இங்கே நாடி நாடி என்று 3 முறை ஒரு சொல் வந்தாலும் கூட ஆராய்ந்து என்கிற ஒரே பொருளை தருகிறது. ஆனால் இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா துப்பு என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்து உழவர்கள் உணவை உண்டாக்கக்கூடிய உதவியாகவும் உணவாகவும் என்று வெவ்வேறு பொருளை கொடுப்பதனால அது சொற்பின் வர்நிலை அணி அப்படின்னு பேர். ஒரே சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொற்பொருள் வர்நிலை அணின்னு பேர். ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வெவ்வேறு பொருளை கொடுத்துச்சுன்னா அது சொற்பின் வர்நிலை அணி அப்படின்னு பேர். இதை நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.